சாம்சங்கோட M15 நமக்கு தந்த கசப்பான அனுபவத்தெல்லாம் மறந்து இந்த சாம்சங்கோட F06 வாங்கியிருக்கேன். இதுல அப்படி என்னதான் நான் ஃபேஸ் பண்ணேன், ஒருவேளை இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேனா இல்லையா அப்படின்றத கிளியரா ஃபுல்லா பாருங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இதோட அன்பாக்சிங்ல இருந்து எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு சார்ஜர் வரப்போறது இல்ல, இதோட கேஸும் இருக்க போறது இல்ல, போனுக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் இருக்க போறது இல்ல. இது எல்லாத்தையும் நீங்க தனியா தான் வாங்கணும். சரி, இந்த பாக்ஸ்க்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டா ரொம்பவே சிம்பிள் தான்ப்பா. பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே போனு, பேப்பர் ஒர்க்ஸ், சிம் ரிமூவல் பின்னு, டைப் சி டு டைப் சி கேபிள், இவ்வளவுதான் பாக்ஸ்ல இருக்கிறது. சரி, இந்த பாக்ஸ் ஓரமா தூக்கி போட்டு இந்த போன் எப்படி இருக்குன்றத இப்ப பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த போன்ல நம்ம பார்க்க போறது இதோட பேட்டரி. இதோட சைஸை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், இதோட பேட்டரின்றது ரொம்ப குட்டியா தான் இருக்கு. 5000 mAh பேட்டரி தான் உள்ள இருக்கு. இதை சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் சாம்சங் கொடுத்திருக்காங்க. இதை நான் என்கிட்ட இருந்த 25 வாட்கான சார்ஜரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரம் 21 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. சரி, எனக்கு சார்ஜிங் டைம்லாம் முக்கியம் இல்லப்பா, இதோட ஸ்கிரீன் ஆன் டைம்னு பார்க்கும்போது ரொம்பவே சிம்பிள் தான். பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்புலாம் வச்சுக்காதீங்க. ஒரு நாளுக்கான பேட்டரி லைஃப் கிடைச்சாவே பெரிய விஷயம் தான். ஒரு 6 மணி நேரம் 45 நிமிஷம் அது வரலையுமான ஸ்கிரீன் ஆன் டைம் தான் இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்குது. இது மேக்ஸிமம் நீங்க புஷ் பண்றீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதோட பேட்டரி லைஃப் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல அப்படின்றதான் விஷயம். இப்போ இதுல இருந்து இதோட டிசைன் சைடு மூவ் ஆகும்போது இங்க பேக்ல பாக்குறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்குல்ல, அப்படியே ஒரு வாட்டர் கலர் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம கையில இருக்கிற எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்டுமே இந்த போனோட பேக்ல தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பிக்கப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இங்க ஓவரால் பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது பின்னாடி உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதே சைட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது இங்கேயும் பிளாஸ்டிக் தான். அதெல்லாம் இங்க முக்கியம் கிடையாதுப்பா. ஆனா இங்க பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது எந்த ஒரு ஐபி ரேட்டிங்கும் சாம்சங் வந்து கிளைம் பண்ணல. ஃப்ரண்ட்ல என்ன ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு கிளியரா எதையுமே மென்ஷன் பண்ணல. அது ஒரு டிராபேக்கா பாக்குறேன். மத்தபடி உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது ரொம்பவே கிளியரா கொடுத்திருக்காங்க. வெயிட் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா இந்த ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது பாட்டம்ல இதோட சின்னலாம் நல்லா பெருசாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம அதே பழைய வாட்டர் டிராப் நாட்ச் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இங்க பேக் சைட்ல இதோட கேமரா பம்ப் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரியான ஒரு ஞாபகத்தை தான் இந்த போனோட டிசைன் நம்மளுக்கு கொடுக்குது, இந்த கேமரா பம்ப் வழியா. சரி, இதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இதோட டிஸ்பிளே பக்கம் போவோம். இங்க உங்களுக்கு 6.7 இன்ச்ல ஒரு HD டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. இங்க டிஸ்பிளேவோட குவாலிட்டி ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு. இங்க பிரைட்னஸ் பார்க்கும்போது நான் இன்டோர்லாம் யூஸ் பண்ணும்போதும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவுட்டோர்ல நிறைய புஷ் பண்ண இந்த பிரைசிங்க்கு இதோட பிரைட்னஸ் வந்து நல்லாவே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. நார்மலான டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே பேசிக்கான டாஸ்க் ரன் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. அதுல எந்த விதமான பஞ்சாயத்தும் கிடையாது. இதே இங்க இருந்து யூடியூப்க்கு போகும்போது உங்களால 2K ரெசல்யூஷன்ல வீடியோலாம் வாட்ச் பண்ண முடியும். கண்டென்ட்டோட குவாலிட்டி இந்த பிரைசிங்க்கு நல்லாவே கொடுத்திருக்காங்கப்பா. இப்ப இங்க இருந்து அப்படியே ஸ்பீக்கர் சைடு மூவ் ஆகும்போது உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல தான் அது லொகேட் ஆயிருக்கு. அதோட குவாலிட்டி ஓகேஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னுமே 3.5mm ஜாக் ரீட்டன் பண்ணிருக்காங்க. மத்தபடி இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. 10 டைமுக்கு 7 டைம் ஓரளவுக்கு டீசெண்டா வேலை செய்யுது. ரொம்பவே ஐடியல் டைம் போயிடுச்சு அப்படின்னா திடீர்னு ஓபன் பண்றீங்கன்னா லேக் அடிக்குது. சில நேரம் வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்குது. ஃபேஸ் அன்லாக்கும் அதே நிலைமை தான், ஸ்லோவா தான் வேலை செய்யுது. இங்க நெட்வொர்க் குவாலிட்டின்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. நான் மல்டிபிள் ஏரியால யூஸ் பண்ணும்போது இதோட 4G 5G நெட்வொர்க்கோட ரிசப்ஷன் நல்லாவே இருந்துச்சு. கால் குவாலிட்டின்னு பார்க்கும்போது மேஜரான கால் டிராப் கிடையாது. ஆனா இதை காதுட்ட வச்சு பேசும்போது சில நேரங்கள்ல ஸ்கிரீன் வந்து ஆஃப் ஆக மாட்டேங்குது. அது ஏதாவது ஒரு அப்டேட்ல கொடுத்து சரி பண்ணா நல்லா இருக்கும். சரி, இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் இதோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசும்போது இதை வச்சு தான் இந்த போனை நம்ம வாங்கலாமா வேணாமான்றத முடிவு பண்ண போறோம். இங்க உங்களுக்கு டைமென்சிட்டியோட 6300 அப்படின்ற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 2020ல இருந்து சின்ன சின்ன அப்டேட்டோட அதே ப்ராசஸர் தான் ரீநேம் ஆகி வந்துகிட்டே இருக்கு. டைமென்சிட்டியோட 700 அப்படின்ற ப்ராசஸர். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த போன்ல உங்களுக்கு Antutu ரன் பண்ணும்போது 3.7 lakhs வரையிலான ஸ்கோர் கிடைக்குதுங்க. இதே சாம்சங் கிளைம் பண்ற 4.2 lakhs கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். மத்தபடி உங்களுக்கு 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டியும் சரி, தெர்மல் த்ராட்லிங்கும் சரி இந்த போன்ல ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்திருக்காங்க. சரி, இதெல்லாம் பெஞ்ச்மார்க் ரிசல்ட் தான். இந்த போன் எப்படி இருக்குன்றத ஒரு தியரட்டிக்கலா அசஸ் பண்ற ஒரு மெத்தட் தான். ஆனா ஆக்சுவல் சினாரியோஸ்ல இந்த போன் இப்ப எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்றத பார்க்க போறோம். இதை நான் பேசிக்கா ரன் பண்ணும்போது எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு ஆப் டிராயரை இப்படி ஸ்வைப் பண்ணி க்ளோஸ் பண்றேன்னு வச்சுங்களா, ஓப்பன் க்ளோஸ், இதுல எந்த இஷ்யூமே கிடையாது. பேசிக்கா ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ரன் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா ஒரு 4-5 அப்ளிகேஷன் வச்சு புஷ் பண்ண ட்ரை பண்ணும்போது சில நேரங்கள்ல மட்டும் லேக் ஆகுது. இந்த சில நேரங்கள்தான் இந்த போன்ல அடிக்கடி நடக்குது. அப்பப்ப லேக் ஆகுது, அப்பப்ப சரியா தான் இருக்கு. அந்த லெவல்ல தான் இருக்கு. இதெல்லாம் தவிர்த்துட்டு இங்க இருந்து கேமரா சைட் போகும்போது 50 மெகா பிக்சலுக்கான மெயின் சென்சார் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவதா இருக்கிறது 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார். இதோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பிரைசிங்க்கு
டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்புகள்லாம் வச்சுட்டு இந்த போனை பாக்குறீங்கன்னா சிறப்பா இருக்காது. அப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சலுக்கான சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்குலாம் இம்ப்ரெசிவா இல்ல. இங்க வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே 1080p கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 15 தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட One UI 7ல தான் இது ரன் ஆயிட்டு இருக்கு. என்னதான் 7ன்னு சொன்னாலும் இதுல நிறைய விஷயங்களை உருவி இருக்காங்க. முக்கியமா ஸ்கிரீன் ரெக்கார்டிங் மாதிரியான பேசிக் ஃபீச்சர்ஸே இந்த போன்ல மிஸ் ஆகிறது ஒரு வருத்தமான விஷயம். அது மட்டும் இல்லாம ஒரு சில ஆட் வந்து இந்த போன்ல உங்களுக்கு ஹோம் ஸ்கிரீன்லயே பாப்பப் ஆகும். அதை உங்களால டிசேபிள் பண்ண முடியும். ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷனும் நிறைய இருந்தாலும் அதையும் உங்களால டிசேபிள் பண்ண முடியும். இப்ப முக்கியமான இன்னொரு பாயிண்ட்க்கு வர போறோம். இங்க 4 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த போனுக்கு அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இப்பவே இந்த போன் வந்து லேக் ஆகுது அப்படின்றத நான் ரிப்போர்ட் பண்றேன். ஆனா ஒரு 4 வருஷம் கழிச்சு நிறைய அப்டேட்ஸ்க்கு பின்னாடி இந்த போனோட நிலைமையை யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. உங்களுக்கு என்ன கருத்து இருக்குன்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ இதோட ஸ்டோரேஜ் ஸ்பீட்னு பார்க்கும்போது உங்களுக்கு UFSல 2.2 ஸ்டோரேஜும் LPDDR4X ரேமும் கொடுத்திருக்காங்க. ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல உங்களுக்கு ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது 2 சிம் அப்படி இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போறதுக்கான வசதி இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் Wi-Fi 5க்கான சப்போர்ட், ப்ளூடூத்ல 5.2 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ ஃபைனலா பிரைசிங்னு வரதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. பேசிக்கா ஃபர்ஸ்ட் டைமா நீங்க யாராவது ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண போறீங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யூஸ் பண்ண போறாங்கன்னா மேபி இந்த போன் செட் ஆகலாம். ஆனா சார்ஜர்னு சேர்த்து பார்க்கும்போது 10,500 ரூபாயில இருந்து 11,000 ரூபாய் பக்கமா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கு மேல டிசிஷன் உங்களோட கையில தான் இருக்கு. இன்னொரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பை.